ஜெபம் செய்வோம். யாரும் முழங்கால் படியிட்டு கண்கள் மூடி, உங்களுக்கு எனக்கு ஆண்டு வந்த புதிய வருஷத்தின் 2ஆம் மாதத்தின் இந்த நாட்கள் பிரவேசிக்கும்படியாக இந்த முதல் நாளை உங்களை என்ன தேவனை சமத்தளித்து வந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து, நான் எதிலே குறைவுள்ளவனாக இருக்கிறேன், எதில் சிரமப்பட்டு போயிருக்கிறேன், எதில் தேவனுக்கு விரோதமான காரியம் செஞ்சிருக்கிறேன், எதில் தேவனுக்கு எனக்கு இந்த பிரிவினை உண்டாயிருக்கு சொல்லி நீங்கள் நான் ஆராய்ந்து பார்க்கும்படியாக சர்வ ஆண்டு உங்களுக்கு எனக்கு கிருபையா இந்த நாட்களை தந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத நல்ல சாக்கியம் சர்வ ஆண்டு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக இந்த நேரத்தை தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நீதிமான் ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிற ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனாங்க. நீங்கள் நானும் சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே காணப்படாமல் இருக்கலாம், அநேகமே விழுந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த நாள்ல நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக, நம்மை உற்று நோக்கும்படியாக தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்த கிருபைக்காக நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு நமக்கு நடுவில் பிரிவினை இருக்கிறதா? அடுத்த வார்த்தை சொல்லுது, உங்களை ஆஸ்வதிக்க கூடாது என் கை கொடுக்கிறது இல்லையா? உன் ஜெபத்தை கேட்க முடியாத செய்தி மந்தமில்லை. உங்களுடைய பாவமும் எனக்கு உங்களுக்கு நடுவு பிரிவினாய் இருக்குதுன்னு சொல்லி என்னுடைய வார்த்தை சொன்னது போல இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இரவுல நம்மை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரம், நம்மை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரம், நான் எதிர விழுந்து கிடக்குன்னு சொல்லி நம்மை நாமே உற்று நோக்கிற ஒரு நேரம். முதல் நாள்ல அப்படி சமத்துப்படி வந்து நாம அப்படி கடத்தமை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். இந்த சமூகத்தில் வந்திருக்கிறப்பா, இந்த கிருபை நாட்களப்பா என்னை ஆராய்ந்து பார்க்கும்படியாக, என்னை மறுபடியும் ஆண்டவர் என்னை உருவாக்கும்படியாக இப்படி சமூகத்தை அர்ப்பணிக்க என்று சொல்லுவோம். காணப்படுகிறப்பா கேள்வி நாட்கள் பிரவேசிக்க போகிறப்பா. அப்ப இந்த 40 நாள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஆண்டவரே. இந்த 40 நாள் போய் என்னை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே நிரம்பி ஒழுகிற பாத்திரம் போல என்னை உருவாக்கும் என்று சொல்லி கட்டளை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். மகா இருக்கும் கிருபை பரிசுத்தம் தகப்பனே, தகப்பனே இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இரவிலுக்கு நமக்கு சோதரம் அப்பா. தகப்பனே எங்களை ஆண்டவரே ஆராய்ந்து பார்க்கும்படியாக அப்ப இந்த 40 நாள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆண்டவரே. இந்த 40 நாள் ஆண்டவரேப்பா ஏனதாண்டு இருந்துடாதபடியப்பா எங்க வாழ்க்கை உடைக்கப்பட்ட வாழ்க்கையை மறுபடியும் கட்டும்படியாக, மறுபடியும் உருவாக்கும்படியாக நிரம்பி வருகிற பாத்திரம் போல ஆண்டவரே எங்களை ஆயத்தமனும் எங்களை எடுத்துக்கப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வட வாஞ்சல் அழைத்துக் கொண்டு வாங்க ஆண்டவரேப்பா. இந்த வளாகம் முழுவதும் பரிசுத்தத்தை நிரப்புங்க ஆண்டவரேப்பா. தகப்பனே எந்த விதமான சத்துருக்கள் வந்தால் சக்திகளோ இந்த எல்கைக்கு நுழையாபடியப்பா. உங்களுடைய பிரசன்னம் அப்பா இந்த எல்கை முழுவதும் இருக்கட்டும். உங்களுடைய மகிமை எங்க மத்தியில் அசைவாடட்டும் ஆண்டவரேப்பா. நீங்க எங்க மத்தியில் விழாவுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் பிரசங்கோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. உட்காருவோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம்
மத்த லூக்கா சுவிசேஷத்துல 19ஆம் அதிகாரம் 40ல இருந்து முடிய வாசிங்க. ஆசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடகம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் முதல் முடிவு வரை. அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அது கண்ணீர் விட்டனது. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயான நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழப்பு மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லீரிடாதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்திலே பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசிரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்யும்படி வகை தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இப்படி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடங்கள் வாசித்தம் படுதாயிஸ். ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த இரவில் இந்த நாள் 2 நாட்களில் முதல் நாள் என்ன நாள்? சாம்பல் புதன். இந்த தமிழ்நாட்டுல யானைகள் எங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த யானைலாம் கேரளா காட்டுக்குள்ள கொண்டு போவான். எதுக்குன்னா 2 நாள் உள்ளே சுத்தி 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 நொந்து போயிடும். அவங்களை காட்டுக்குள்ள கூட்டு போய் 40 நாள் செய்வாங்க. அதை ரீஃப்ரெஷ் பண்ணுவாங்க. மறுபடியும் அந்த சகல வித பழங்கள் டெய்லி கொடுப்பாங்க. பழங்கள் டெய்லி குளிப்பாட்டுவாங்க. குளிப்பாட்டி இந்த 40 நாள் அவங்களை உற்சாகத்தோடு திருப்பி குடிக்கும். இப்போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஓடிக்கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட உலகத்துல கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் ஆராய்ந்து பாரு, கொஞ்சம் ஆண்டவரை தேடுன்னு சொல்லி இந்த 40 நாள் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார். கிருபையாக கடங்களை உயர்த்து சொல்லுங்களேன். ஆண்டவர் எனக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். எதற்கு? என்னை ஆராய்ந்து பார்க்க. நான் எதுல விழுந்து கிடக்கிறேன் அதை பார்த்து மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சந்தர்ப்பத்தை கூட்டி கொடுத்தார். இல்லையா? இந்த நாள் என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்பணும். நம்முடைய பாவத்துக்கு மன கசந்து அழணும். 3ஆவதாக நம்முடைய குடும்பத்துக்கு ஆச்சு. இல்லையா? என்ன சொல்றாங்க? உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாவது என்ன சொல்றாங்க? அழுது சொன்னா பாருங்க. ஒரு கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். என்ன சொல்ற நகரத்துக்குள்ள அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாராம். எங்க ஓடிக்கிட்டு இருக்கப்பா? இந்த கிருபை நாட்களாவது ஆண்டவரை தேடக்கூடாதா? பிள்ளைகளுக்காக உனக்காக கண்ணீர் விட்டு அழக்கூடாதான்னு சொல்லி அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். கொடுக்கப்பட்ட கேள்விக்கு அந்த 40 நாள் உங்களுக்கு கொடுக்கப்படுறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தேவதாசன் வருவாங்க செய்தி கொடுக்க. அங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்ன செய்யுங்க, அதை தவறாம வாங்க. டெய்லி நடக்கும், காலை நைட் டெய்லி நடக்கும். ஆனா வெள்ளிக்கிழமை தேவனுடைய தாசன் சொல்லுவாங்க வெளியிருந்து வர இருக்கிறாங்க. ஆக நீங்கள் ஆயத்தமாகி நீங்கள் ஆயத்தனுடைய அன்பு கேட்கிறீர்கள். ஒவ்வொரு நம்ம செல்வன் பிராணிகளை கொடுத்து நிச்சயம் சொல்லிக் கொடுக்கப்படும். செல்வன் பால் தியானிக்கப்படும். இதனால் சுற்றமாக மத்தந்திற்கு ஐயா அவர்கள் வார்த்தை கொடுப்பாங்க. கருத்துக்கள் வர இருக்கலாம். Praise the Lord. அறிவுரையிலே உங்கள் மத்தியில் மீண்டுமாக
கற்றுக் கொண்டு வந்த கருத்தை சந்திக்கிறேன். எனவே இந்த நாள் விசேஷமான நாளாக நினைச்சுவாங்க. எல்லா சபையிலும் நினைச்சாங்க இந்த 2 நாளுக்காக அதை அதிகமாக சொல்லி நினைச்சாங்க. ப்ளஸ் ஏற்கனவே ஐயா கொஞ்சம் சொல்லிட்டாங்க. இந்த 2 நாள் நினைக்கணும் ஒப்பு தேவ ஒப்புராகும். அதனால் அருமையில் இந்த நாளில் கர்த்தர் எனக்கு தந்திருக்க செய்தி நான் உங்களுக்கு முன்னாக வைக்க விரும்புகிறேன். ஏன்னு கேட்டால் அருமையில் இந்த செய்தியானது எல்லா மக்களுக்காகவும் நினைச்சிருக்காரு. தேவன் நினைச்சிருக்க உலகத்திலே நினைச்சிருக்காரு இல்லையா? சொன்னாங்க. அருமையில் 4 காரியங்களை வைத்து உங்களுக்கு முன்பாக நான் செய்தியை உங்களுக்கு முன் வைக்கிறேன். இந்த நாட்களில் நாம் ஒரு விசேஷம் ஒரு காரியம் கேட்டால், நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உபவாசம் 40 நாள் இருந்தாலும், அல்லது நல்ல ஜோம் பண்ணாலும், அல்லது நல்ல ஊர்த்தி செய்தாலும், அல்லது அல்லே ஆண்டவருக்கு காணி கொடுத்தாலும், பாவத்தோடு செய்கிற எந்த காரியத்தையும் ஆண்டவர் நினைச்ச முடியாது, அங்கீகரிக்க மாட்டார். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தேவ மக்களாகி நான் புரிஞ்சுக்க வேண்டியது, நம் நடனமாடி தேவனை துதித்து பாடினாலும் சரி, அல்ல ஆண்டவர் காணி கொடுத்தாலும் சரி, அல்ல ஊழியமே செய்தாலும் சரி, பாவத்தோடு செய்த இந்த காரியத்தை கர்த்தர் நினைக்க மாட்டாரு, அங்கீகரிக்க மாட்டார். பாவத்தை விட்டுட்டு என்ன செய்யணும்? மனத்தை நினைக்கணும், ஆண்டோட காரியத்தை நினைக்கணும், செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். சரி, அருமையிலே இந்த நாளில் நான் வாசிக்கிற பகுதி கர்த்தர் சொல்லுண்டாக யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29 வசனம் வாசிப்போம். யோவான் 1:29. யோவான் 1:29. எங்கள் மகா புருஷத்தின் பிதாவே, நன்றோடு துவைக்கிறேன் சொல்லுங்க. அதுதான் அந்த சாயங்கால இரவு நேரத்தில் உன் சமூகத்தில் வந்து குடிசை தயக்கா சோத்திரம். ஆண்டவரே, உன் சமூகத்தில் காத்திருக்க, உங்களுடைய வேத்தை வாசிக்க, உங்கள் வேத்தை கீழ்ப்படியதும், வேத்தை கற்றுக்கொள்வதும், நேரம் தந்த எல்லா நன்மைக்கு நன்றிடத்தோடு துவைக்கிறேன். எப்படியோ இந்த எங்களையும் எங்கேயோ இந்த எங்களையும் உங்க கிருவினாலே, உங்களுடைய தீர்வு அப்படி கிருவினால இறக்கத்தின் தயனால எங்களையும் அக்கறம் பாவலாத்து மன்னித்து எங்களையும் சுத்திகரித்து பிள்ளையாக மாற்றி உலகத்து உப்பா, அந்த பூமிக்கு உப்பா உலகத்து வெளிச்சமாக வைத்திருக்கிற கோடாகுடி சோதனையா ஆண்டவரே, இந்த 2 நாட்டுகளே கதவை ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கல்வார் சிலையிலே நீர் எங்களுக்காக ஒரு தியாகத்தை செய்திருக்கிறேன் என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்க ஆயத்தப்படுகிறோம். இன்று கதாவே, அதே அடிப்படையிலே கதவை, இந்த சிலுவை எங்களுக்காக எவ்வளவு தியாகம் செய்து என்பதை எடுத்து சொல்லுங்க. தெய்வ ஆட்டுக்குட்டியே வந்தீராங்க. தெய்வ ஆட்டுக்குட்டியே வந்து எல்லா மக்களுக்காகவும் கல்வார் சிலையில உலகத்து எல்லா மக்களுக்காகவும், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, யூதர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்ரேல் தேசம் மட்டுமல்ல, எல்லா உலகத்து எல்லா மக்களுக்காகவும் தெய்வ ஆட்டுக்குட்டியாக ஒரு நாள் இணைஞ்சு பலியிட போகிறாங்க. அதை தியானிக்கிறதுக்காக முன்கூட்டியாக யோவான் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்த தெய்வ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்தி வைக்கிறாஜா. நானும் சக மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்துகிறாஜா. அடியின் மரத்தில் வெளிப்படும் பேசி அடியனுக்கு பிரயோஜனமா இருக்கு. கேட்க மக்கள் ஆசைப்பட்டாங்க, பெரிய காட்சிறாங்க. பரிசுத்தாவியரே கதை உப்போடு சேர்க்கிறாங்க. யாராய் புறமாக, கூடுகிற மக்கள் விடமாக, இந்த சபை குறமாக, இயேசு நாமத்தில் விடமா செய்விடுகிற எல்லா தீய சக்தி அந்த பொருளை கிரீலாம், வந்த புத்தி உண்டா கிரீலாம். வேத வார்த்தை கீழ்விடாமடிக்கு, வேத வார்த்தைக்கு விசுவாசிக்காமடிக்கு, அது அலையில் தட்டுகிற எல்லா அந்த சக்தியும் பொருளைகளாம் மக்களுடைய இதயத்தை விட்டு வெளியே போவதாக அடவேக்கு இறங்கு சேர்க்கிறது, இறங்கு சேர்க்கிறது. அடைய இந்த வேத வார்த்தை ஆசை தரும் பெரிய காட்சி பரிசுத்தவான்களை உட்படுத்திடும், ஆட்கள் நடத்தும். இயேசு நாமத்தினாலே ஜெபங்க பரிசுத்தமாவே, ஆமென். அல்லேலூயா. அருமையார்களே, இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி பாருங்க. 1:29 வசனத்துல
அருமையிலே பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நானன் என்னதான் பிரசங்கம் பண்ணிக்கிறான். இதோ உலகத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. மறால யோவான் இயேசு தனத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்க தேவ ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி எதுக்காக வந்திருக்க? இந்த ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்க தேவ ஆட்டுக்குட்டி. அதுமாதிரிலே நம்ம நல்லா புரிய வேண்டும். நமது தேவன் மிகப்பெரிய செயல் எதுன்னு கேட்டா, மனுஷன் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவனே செய்வதாக தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து உலகத்திலே தேவ ஆட்டுக்குட்டியை அனுப்பி கல்வாரி சிலுவையில பலி செலுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, பலி செலுத்தியிருக்கிறாரு. நீங்க நானும் உலகத்தை எந்த மனுஷனும் செய்ய முடியாத காரியத்தை, பெற்றுள்ளாத ஒரு காரியத்தை தேவனே நமக்கு அனுப்பியிருக்கார், செய்திருக்கிறார். ஆக அருமையில பாருங்க, இது தேவன் மிகப்பெரிய தேவன் செய்திருக்க பெரிய காரியங்கள், பெரிய காரியங்கள். அதான் அருமை சொல்லப்படுகிறது. பாவத்தில் இருந்து பாவத்துக்கு பரிகாரத்தை உண்டாக்கி இருக்கிறார். பாவத்துக்கு பரிகாரியாக உண்டாக்கி இருக்கிறார். உலகத்துல எல்லா மனுஷனும் பாவங்கள் மன்னிக்கப்படணும், பாவம் மன்னிக்கொண்டு எவ்வளவு தியாகம் செய்து இங்கிலமோ அலைகிறார், இங்கிலம் தீர்கிறார்கள், இங்கிலமோ நீர்த்தை செய்கிறார்கள், எங்கெல்லாம் நாடுகிறார்கள். கன்னியாகுமரி காஷ்மீருக்கு, காஷ்மீர் கன்னியாகுமரிக்கு வருகிறார்கள். எத்தனை யாத்திரை செய்ய என்னென்ன காரியம் செய்கிறார்கள். பாவம் மன்னிக்கப்பட்டா கைலாசம் போயிடலாம், பரலோகம் போயிடலாம் என்று எவ்வளவு மக்கள் செய்கிறார்கள். அந்த அருமையிலே என் மனசு எந்த பிரயாசப்பட்டாலும் தன் பாவத்தை தானே போக்க முடியாது என்பதே இருந்ததுனால தேவனே சிவமாக நினைச்சிருக்காரு. நம்முடைய குமாரன் இயேசு நினைச்சிருக்காரு. உலகத்தில் அனுப்பி தேவ ஆட்டுக்குட்டியாக நினைச்சிருக்காரு, சிலையில் நினைச்சிருக்காரு, மறிக்க ஒப்படுத்தார். இல்லையா? இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய அனா தீர்மானம். ஆதாம் ஏவாள் உண்டாக்க அந்த சமயத்திலே இயேசு சிலையில் மறிப்பார் என்று குறித்து நினைச்சாரு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமாக சொல்ல சுருக்காம சொல்லுகிறேன். அதிகமாக அருமையில யாரு பாருங்க, பாவத்துக்கு பரிகாரியாக இயேசுவை உலகத்தில் அனுப்பி சிலையை மறிக்கும் செய்த பெரிய காரியம். வானத்தையும் உண்டாக்குற கர்த்தர், மனிதனை சிருஷ்டித்த கர்த்தர், மனிதனுக்காக பாவத்தை போக்குவதற்காக தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை உலகத்தை அனுப்பி தேவ ஆட்டுக்குட்டிய சிலையிலே மறிக்க செய்தார். இது நீங்கள் நானும் செய்ய முடியாத காரியம், நாம் பரலோகம் செல்ல முடியாத காரியம், பாவமணி பெற்றுள்ள காரியம் தேவனே நமக்காக செய்திருக்கிற வேறு சொல்றது. அல்லேலூயா, நன்றியத்தோடு இருக்கணும். தேவன் நம்ம செய்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றியத்தோடு செய்யணும். நம்ம எல்லாரும் எங்க போய் சேரணும்? பரலோகத்தில் போய் சேரணும், தேவராஜ்யத்தில் போய் சேரணும், கைலாசத்தில் போய் சேரணும். அதுக்காக தான் நீங்கள் நானும் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டு. அந்த காரியத்தை செய்வதற்காக தேவ குமாரன் இயேசு கிறிஸ்து நினைச்சிருக்காரு. தேவ ஆட்டுக்குட்டியாக கல்வாரி சிலையில் நமக்கு அனுப்பிச்சிருக்காரு, பலி செலுத்திருக்கிறார். இல்லையா? இதான் மிகப்பெரிய காரியம், தேவன் செய்த மிகப்பெரிய காரியம். கர்த்தர் சொல்லுண்டாக. ஆக பாவத்துக்கு பரிகாரியாக இயேசு கிறிஸ்து நினைச்சிருக்காரு. கல்வாரி சிலையில தன்னுடைய வாக்கினை அர்ப்பணித்திருக்கிறார் என்று நம்ம அறிய வேண்டும். தங்களை எங்கிருந்து எப்படி பிறந்தோம், எப்படி இருக்கிறோம், அது எங்க போவோம் அறிய வேண்டும். நாம் எங்கிருந்து வந்தோம், எப்படி வாழ்கிறோம், எங்க போய் என்பதை ஒவ்வொரு மனுஷன் அறிய வேண்டும். எங்கிருந்து வந்தோம், எங்க எப்படி வாழ்கிறோம், எங்க போ என்பதை ஒவ்வொரு மனுஷனும் அறிய வேண்டும். அறியாமைக்கு நினைக்க இருக்கக்கூடாது, அறிய வேண்டும். ஆக அறிவியலே பாவங்கள் மன்னித்தால் பரலோகம் செல்ல முடியும் என்பது ஆணித்தரமாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கருத்து சொல்றாங்க. ஆக அறிவு பாவத்துக்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்து நினைச்சிருக்காரு, பரிகாரியாக சிலையில் எழுந்திருக்காரு, வெளியிடப்பட்டிருக்காரு. நல்ல புண்ணியம் பாவம் மன்னிப்புதான் அப்படி பலம் போக முடியாது. பாவத்துக்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் புண்ணியம். சரி, இதான் தேவன் செய்த மிகப்பெரிய காரியம். சூரியனை விட சந்திரனை விட
படைத்த கடவுள், எல்லாத்தையும் படைத்த கடவுளே, எல்லாத்தையும் விட தேவன் நினைச்சிருக்காரு நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக கல்வாரியில் நினைச்சிருக்காரு. அன்புல ஆண்டு பார்த்தீங்களா, பாவம் செய்யறோம் தான் பாவத்தை சம்பளம் மரணம், பாவத்தை தண்டனை இருக்கு. நீங்கள் நான் நினைக்கிறோம் தண்டிக்கப்படணும். நம்முடைய இடத்துல யார் தண்டி, அவர் தண்டி கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக நியந்திரிக்கப்பட்டிருக்கிறார். சரிங்களா? விதமாக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க தெய்வ ஆட்டுக்குட்டி. அதான் யோவான் இயேசு சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க தெய்வ ஆட்டுக்குட்டி. ஒரு ஆடு அடிக்க போகுது, நாடு இணைந்து கல்வாரி சிலை இணைஞ்சது, பலியிட போகுது. நாடு தேவ குமாரன் இயேசு கிறிஸ்து, இவர் ஒரு நாள் உலக மக்கள் மீட்புக்காக பலியிட போறான்ட்டு யோவான் சான இயேசு கிறிஸ்து அறிவுப்படுத்தி வைக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அறிவுப்படுத்தி வைக்கிறான். தேவாட்டுக்குட்டி ஒரு நாள் வரப்போது. அந்த நாள் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தேவன் உண்டாக்குற தெய்வ ஆட்டுக்குட்டி பலியிட போறார். யாருக்காக? உலக மக்களுக்காக, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதருக்காக. அது யாரு, எந்த நாட்டாரு, யாராகட்டும் உலகத்தில் எல்லா மனுஷனுக்காகவும் யாரு? தெய்வ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து அவர் பலியிட போறார். அருமையிலே நான் ஏற்கனவே அதனால விசுவாசத்தின் அடிப்படையிலே தேவன் என்கிறாரு கிரியை செய்கிறார், அவர் பணியை செய்கிறார். இதுல எந்த அளவு விசுவாசிக்கிறோமோ அதன் அடிப்படையில் இயேசு என்கிறாரு கிரியை செய்கிறார். எந்த அளவுல நாம் பரிசுத்தமா வாழ்க்கை செய்கிறோமோ அதை அடிப்படையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த அளவுல வேதத்தின் கீழ்ப்படுகிறோமோ அதன் அடிப்படையிலே நமக்கு கிடைக்கிறாரு கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். அதே போல நாம அருமையிலே உபாசிக்கிறோம், உபாசத்தின் அடிப்படையில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆக அருமையில் நம்ம ஒவ்வொருக்காகவும் கல்வாரி சிலையிலே இயேசு செஞ்சிருக்காரு, பலியிடப்பட்டிருக்கிறாரு. பாவத்துக்கு பரிகாரம் இயேசு. அதான் தெய்வ ஆட்டுக்குட்டி. ஒரு நாள் உலகத்திலே வந்து இயேசு கிறிஸ்து பலியாக போற என்பதை குறித்து யோவான் தெளிவாக சொல்லுகிறார். அதே போல ஒரு நாள் இயேசு கிறிஸ்து உலக மீட்புக்காக எல்லா மக்களுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே பலியானார். அதை நாம் இணைஞ்சணும். முதலாவதாக அன்பு கொள்ள வேண்டும். சரி, உலகில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் இணைஞ்சிருக்காரு. பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 2:11. பாருங்க, அருமையிலே இந்த கர்த்தராகிய இயேசு உலக ரட்சகரின் தாழ்வுகளை பிறந்திருக்கிறார். ரட்சியம் என்றால் காப்பாற்றும், ரட்சகர் என்றால் என்னை காப்பாற்றுகிறவர். சரிங்களா? அது அருமையிலே இந்த சோதனை உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் இயேசு ரட்சகர். இந்தியாவிற்கு இஸ்ரேலுக்கு மட்டும் தேச மக்கள் மட்டுமல்ல, யூதருக்கு மட்டும் இயேசு ரட்சகர் இல்லை, உலக மக்கள் எல்லா மக்களுக்கும் இயேசு ரட்சகர். எதுக்கு? உலகத்தை மீட்டு கொள்ள வேண்டும், உலக மக்கள் எல்லாத்தையும் மீட்டு கொள்ள வேண்டும். உலக மக்கள் மீட்டு கொள்ள வேண்டும்னா ரட்சகர் பிறக்க வேண்டும். உலக மக்கள் மீட்டு கொள்வதற்காக ரட்சகர் என்றால் ரட்சிக்கிறவர் இயேசு என்ற அர்த்தம். ரட்சியம் என்றால் காப்பாற்றும் என்ற அர்த்தம். ரட்சிப்புனா மீட்பு. ரட்சிப்புனா மீட்பு. ஏழு மீட்பு அழிவில் இருந்து, பாவத்திலிருந்து, நரகத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கு. அதான் என்ன அருமையான ரட்சகர். அதான் உலகத்திலே எல்லா மக்களும் மீட்டுவதற்காக இயேசு இணைந்த ரட்சகராக இணைந்த தாழ்வுகளை பிறந்திருக்கிறார். சரிதானா? இதே சொல் பாருங்க, அன்றைக்கு இருந்த அருமையிலே இயேசு சரீரத்துல உலகத்தை அவர் தேவனாயிருந்த சரீரத்துல சரீரம் நம்மளை போல நமக்கு சரீரம் இதே போல பரிசுத்த ஆவினாலே கண்ணுகிற இடத்துல பிறந்த ஒரு சரீரத்தில் வெளிப்பட்ட இடத்துல கேட்டீங்களா உலக ரட்சத்துனார். சரிதானா? சரி, இருக்கட்டும். அது அவர் எந்த ரட்சகரே அன்மையிலே அவர் அன்னைக்கே சரீரத்துல அந்த இங்க பிறந்த தாழ்வுடைய பிறந்தார். இந்த கர்த்தர் இயேசு உலக ரட்சகங்க தாழ்வுடைய பிறந்திருக்க. சரிதானா? இன்றைக்கு அன்மையிலே அதே தேவன், அதே இயேசு கிறிஸ்து இன்று நம் உலகத்திலே பிறக்கிறார். சொல்லுங்க, எவ்வளவு சாய்க்கம் பாருங்க.
யூதேய தேசத்திலே ஊர்ல எப்படி பிறந்தாரோ அதே கிறிஸ்து இயேசு இன்று யாரை விசுவாசிக்கிறாங்களோ, யாரை இயேசு ஏற்றிருக்காங்களோ, இயேசுவின் யாரும் நம்பிக்கை ஏற்றிருக்காங்களோ, இயேசு எனக்கு வாழும் என்ற எந்த ஒரு மனுஷன் கூப்பிடுறாங்களோ அவன் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சிலைக்கம் பாருங்க. எவ்வளவு பெரிய அதான் ரட்சிப்பு. அதான் ரட்சிப்பு. நமக்கு ஒரு இலக்காக தரதுக்காக இயேசு நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு. ஆண்டவர் இயேசு சொந்த ரட்சியை ஏற்று எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கு ஆகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் சொல்லுங்க. ஆக அருமையில இந்த இயேசு கிறிஸ்து பாருங்க அந்த சரித்திலே எத்தனை பிறந்தாரு. இன்று நமக்குள்ளே எப்படி ஆவிக்குள்ள பிறக்கிறார். ஏன் நமக்கு ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு, சரித்து உள்ள ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு. அந்த ஆவியானவரு நமக்கு வந்து பிறக்கிறாரு. எவ்வளவு பெரிய கிரேபி சிலாக்கியது பாத்தீங்களா? தகுதியற்றவெல்லாம் இந்த நமக்கு இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்தை வந்து பிறந்து எழுதாரு. நாம் ஆடு பிள்ளை, அவருடைய பிள்ளை என்று கொடுத்து நமக்கு சாட்சி கொடுக்கிறாரு. யாரு? ஆவியானவர். இது பெரிய கிருபை சிலாக்கியம் வந்து விடக்கூடாது. ஆக அருமையில வேதத்தை பார்க்கும்போது அப்ப சிலுவையில எல்லா மக்களுக்காக நினைஞ்சாரு. இயேசு ரட்சகராக பிறந்தாரு. அதே ரட்சகர் இன்று யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறாங்களோ, ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசு எனக்கு வாரண்டி யார் கூப்பிடுகிறார்களோ அவர் உள்ளத்தில் இயேசு நினைக்கிறாரு, வருகிறார், பிறக்கிறார். இது பெரிய உண்மை, சத்தியம். எந்த ஒரு மனுஷனா இருக்கட்டும், எப்பேற்பட்ட பாவம் இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இயேசு எனக்கு வாழ்வின் ஒரு மனுஷன் கூப்பிடுகிறானோ, தன் உள்ளத்தை திறந்து இடம் கொடுக்கிறானோ அவன் உள்ளத்தை வந்து இயேசு நினைச்சாரு, வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இது மாறாத வார்த்தை. நீங்கள் நாம் ரட்சிக்கப்படாத பெரிய காரியம். நானும் புறஜாதி மக்கள் தகவலா இருந்தோம், பாவத்திலே இருந்தோம், உலகத்தை அடிமை இருந்தோம். அது இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது அந்த தேவ கிருபையினாலே இயேசு நமக்கு நினைச்சாரு, வாசம் பண்ணுகிறார். விசுவாசத்தில் கிறிஸ்து இயேசு உங்கள் இடத்திலே வாசம் பண்ணுகிறாரு. அக்கிரமத்தின் பாவத்தின் மறுத்தவர்கள் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறாரு. அப்படிங்களா? ஆக அருமையிலே இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு பரிகாரியாக சிலையை மறுத்தாரு. அவர் நமக்கு ரட்சகராக பிறந்தாரு. அதே ரட்சகரை இன்று நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு நினைச்சாரு, பிறக்கிறார். சரிதானா? சரி, அதான் அந்த உலக ரட்சகர்களே சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் சொல்லு, இந்த உலகில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் இயேசு ஒருவரே ரட்சகர். இயேசு ஒருவரே ரட்சகர். ஆகதான் அருமையில எனக்கு பாருங்க, இந்த ஆக நம்ம இந்த அடுத்த யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவுக்கு வரான். அல்லேலூயா. பாருங்க, அருமையிலே மனுஷன் ரட்சிக்கப்பட, மனுஷன் கைலாசம் போக, மனுஷன் பரலோகம் போக யார் வெளியே இருக்கிறாரு? இயேசு. இயேசு வெளியே இருக்கிறாரு. நான் வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். நாம் எல்லாரும் கிருபை நினைச்சிருக்கோம். இயேசு விசுவாசிக்கிறதுனால, ஏற்றுனால ஜீவனாக இயேசு நமக்குள்ள இருக்கிறார். சொல்லுகிறார் பாருங்க, என்னால் அமல் ஒருவன் எங்க வரும்போது பரலோகத்தில் வர முடியாது. பரலோகத்தில் வர முடியாது. பரலோகம் என்பது இயேசுடைய காரியம் இல்லை. அது தேவ ராஜ்யம், தேவ வாசமான ஸ்தலம். அங்க இயேசு போக முடியும். ஏண்டா பரலோகத்திலிருந்து வானத்தின் உண்டாக கடவுளை தனக்கு மனுஷனாக குமார இயேசு உலகத்தை அனுப்பினாரு. எதுக்கு அனுப்பினாரு? எல்லாத்தையும் வீட்டு கொண்டு பரலோகத்தை கொண்டு சேர்க்கிறதுக்காக தான் தம்முடைய குமாரனை அனுப்பினாரு. அல்லேலூயா. அனுப்பினாரு. நம்ம என்ன மறந்து விடாது. அது நித்திய வாழ்வு கிறிஸ்து இயேசுக்குள்ள நமக்கு இருக்கு. நித்திய வாழ்வு கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்குது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். கர்த்தர் சொன்னார். அப்ப அருமையிலே நித்திய வாழ்வு திரும்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் என்ன செய்யறாரு? இயேசு செஞ்சாரு, வாசம் பண்ணுகிறார். நித்திய வாழ்வை விரும்பும் ஒவ்வொரு மனிதனும், இயேசு விசுவாசி ஒவ்வொரு மனித உள்ளத்திலும் கிறிஸ்து செஞ்சாரு, வாசம் பண்ணுகிறார்.
வாசம் பண்ணுகிறாரு. அதான் நித்திய வாழ்வு விரும்பும் ஒரு எல்லாருக்கும் இயேசு நெஞ்சது வழியாக ஏற்றுள்ளோம். இயேசு எனக்குள்ள வாரும் ஒரு மனிதனும் இயேசு நோக்கி கூடும் போதே அவனுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறாரு. ஆமா, இயேசு விசுவாசிக்கணும். இரண்டாவது அவர் அழைக்கணும். இயேசு எனக்கு வாரும், என் உள்ளத்தில் வாசம் வேண்டும், என் பிள்ளைகளை மாற்றும், என் பள்ளி வாசம் மாற்றும் என்று எந்த ஒரு மனுஷன் கூப்பிடுகிறானோ அவன் உள்ளத்துல வந்து எழுதியாரு வாசம் தேவனா இருக்கிறார். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவே வழியா இருக்கிறார். அதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் தரு. அதான் நமக்கு அடையலமே. அதான் இயேசு நமக்குள் வாழ்கிறார். பார்த்தீங்களா? அதான் நமக்கு நித்திய ஜீவன். ஒரு நான் எதிர்காலம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. இயேசு வரும்போது நம்மளாம் மறுமாக்கப்பட்டு பல ஒரு அத்தி எடுத்துக்கொள்ளப்படும். அதான் மேன்மையான வாழ்க்கை வேதத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்படுது. நித்திய வாழ்வு பெருங்க ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை வார் என்று அழைக்கும் போது அது எந்த மனுஷனா இருக்கட்டும், எந்த இனமா இருக்கட்டும், யாராகட்டும், இந்த மொழியா இருக்கட்டும், யாராகட்டும், இயேசுக்கு மதம் கொடுத்து அவர் விசுவாசி ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்குள்ளே வந்து இணைஞ்சாரு நித்திய வாழ்வாக இயேசு இணைஞ்சாரு நித்திய ஜீவனாக வந்து வாசம் பண்ணுகிறேன் தெளிவாக சொல்றாரா? இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்திய ஜீவன். வேறு வழி இல்லைங்க. உலகத்தில் வேறு வழி இல்லை. இப்படி யாரும் சொன்னதே இல்லை. இயேசுகள் மட்டும் தான் சொன்னிருக்காரு. அதுவும் பாருங்க, இந்த ஒரு வசனம் சொல்லுதுக்கு, ஒன்றான மே தேவ உண்மையும் நீ அனுப்பியிருக்கிற இயேசு அறிவதே நித்திய ஜீவன். இயேசு அறிய வேண்டும், அவனுக்கு தான் நித்திய ஜீவன். இயேசு அறிய வேண்டும், அவனுக்கு தான் நித்திய ஜீவன். ஒன்றான மே தேவன் யாரு? வானத்தையும் பூமி உண்டாக்க கடவுள், மனிதனை சிருஷ்டித்த கடவுள். அதான் ஒன்றான மே தேவனாக உண்மையும் சொல்லப்படுது. ஏசு சொல்லுகிற ஒன்றான மே தேவனாக உண்மையும் நீ அனுப்பியிருக்கிற இயேசு அறிவதே நித்திய ஜீவன். கடவுள் யாரும் அறிகிற மனுஷனும் நீ அனுப்பியிருக்கிற இயேசு அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. வானத்தையும் உண்டாக்குற கடவுள், மனிதனை சிருஷ்டித்த கடவுள், மனிதன் மீட்டுள்ளதுக்காக அனுப்பியிருக்கிற இயேசு அனுப்பியிருக்கிற அந்த பிதாவை தேவனை அறிகிறதே நித்திய ஜீவன். அதான் இயேசு சொல்றாரு, ஒன்றான மே தேவனாய் உண்மையும் நீ அனுப்பியிருக்கிற இயேசு அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆக அருமையிலே, அப்போ இயேசு கிறிஸ்து இருந்து நம்ம நித்திய ஜீவன். இயேசு நமக்குள்ள இருப்பாருன்னா நம்ம ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். அறிந்து விடாதீங்க. கர்த்தர் சொல்லுண்டாக. ஆக விதமாக வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வாசகம் சொல்லி பாருங்க. இல்ல அது இல்ல, யோவான் 3:16. தேவன் இயேசு ஏற்றுள்ளவர்கள் நித்திய ஜீவன் உண்டு, நித்திய அழிவு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அதனால அதிகம் பாருங்க, தேவன் ஒரே குமாரன் விசுவாசம் எவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைம்படிக்கு அவர் தந்தர் இவ்வளவு வளத்தில் அன்பு கூர்ந்தாரு. அன்பு கூர்ந்தாரு. எங்க அன்பு கூர்ந்தாரு? சிலுவிலே 2 கரமுறைத்தவராக நமக்காக கல்வாரி சிலுவிலே நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து பலி செலுத்திருக்கிறாரு. தேவ மக்களே, யாரா இது? உயர்வோ தாழ்வு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தா இது? வானத்தின் உண்டாக கடவுள் சொல்லுகிறாரு. கடவுள் சொல்லுகிறார். இவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்கன்னா, தேவனோட ஒரே குமாரன் விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைம்படிக்கு அவரு தந்தரில் இவ்வளவு அன்பு கூர்ந்தார். அவர் எங்க தந்தாரு? இயேசு எங்க தந்தாரு? சிலுவையிலே தந்தாரு. நீங்கள் நானும் பாவம் செய்யற மனுஷன் தண்டனை அனுபவிக்கணும். உலக மக்கள் எல்லாருமே பாவத்தின ஆதாம் மூலமா எல்லாரும் பாவத்தின பிறகு பார்த்து வாழ்கிறோம். நாம் அதை தண்டிக்கப்படணும். நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல யார் நமக்கு தண்டிக்கப்பட்டாரு? இயேசு கிறிஸ்து நமக்காக தண்டிக்கப்பட்டிருக்காரு. நமக்காக ரத்தம் சிந்திக்கிறாரு. நமக்காக பாடு ஏற்றுருக்காரு. நமக்காக சிலுவை இணைஞ்ச ரத்தம் மறுத்து இணைஞ்சது அடக்க முடியும் உயிரோட எழுந்தாரு.
அல்லேலூயா. ஆக அருமையில் அழுகமே சொல்லுது, தம்முடைய குமாரன் இயேசு விஷயம் எவனோ கெட்டு போகாமல் நித்திய அடைமுடிக்கு அவர் தந்ததிலே இவ்வளவாய் உலகத்தை அன்பு இருந்தாரு. கர்த்தர் சொல்றாங்க. அப்ப இயேசு ஏற்றுவதற்கு என்ன இல்லை? ஆக்கினி இல்லை. ஆக்கினா என்ன இல்லை? தண்டனை இல்லை, மரணம் இல்லை. என்னோட நித்திய ஜீவன், அழியாத நித்திய ஜீவன். அல்லேலூயா. மறந்து விடாங்க. இன்னும் பாருங்க, இந்த வேத வார்த்தை எதுக்கு எழுதப்பட பாருங்க. அதே யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31 வாசிங்க. யோவான் 20:31. யோவான் 20:31. யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நீங்கள் விசுவாசித்து அவர் நாமத்தினாலே நித்திய அடைமுடியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன் அடைமுடியுமாக இயேசுவை விசுவாசித்து நித்திய அடைமுடியுமாக வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமம் கலை புஸ்தகம் அல்ல, இது தேவனால் எழுதப்பட்டது. தேவ ஆவண எழுதப்பட்ட புஸ்தகம். நீங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை விசுவாசிக்கணும். அதுக்காக வேதாகம் என்னது எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையிலே பழைய ஏற்பாட்டிலே பிரமாணத்தை இவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா அந்த பிரமாணத்தின்படி என்ன செய்ய முடியல, யாரும் என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. அவர் நிழலாக காணப்படுது 10 கற்பனைகள். ஆக மேலே அது சில என்ன அந்த வேத வார்த்தை என்ன நடக்க முடியல. பிரமாணங்களே 10 கட்டாலே பழைய ஏற்பாடு நடக்க முடியல. அதுதான் அருமையில அன்னைக்கு ஆதாம் தண்டிக்க அந்த நாளிலே இயேசு சொல்லிட்டாரு, சிலுவையிலே நீர் அவருடைய காலை தலை நசுவார், நீ அவர் கால் நசுகிட்டு அங்க சொல்லப்படுது. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையில இந்த சிலுவையிலே இயேசு நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அதை மறந்து விடக்கூடாது. கர்த்தர் சொன்னாங்க. அப்ப அருமையில இந்த வேத பகுதியை நம்ம எல்லாரும் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு மனிதனும், வேதால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷனும் வேத வாசிக்கணும். வேத வார்த்தை யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்குது? உலகத்தில் பிறந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏதோ நாட்டுக்கு மட்டுமல்ல, இவருக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும், வேதால் படி எல்லா மக்களுக்கும் இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நித்தியம் உண்டாக முடியாது என்று இது எழுதப்பட்டு சொல்லப்படுகிறது. வேத வார்த்தை நமக்கு நித்தியம் கொடுக்கிறது என்பது வேத தெளிவை சொல்லப்படுது. சரி பாருங்க, பாருங்க. அப்ப நம் கெட்டு போகாதபடிக்கு நித்தியம் நாம் அடைமுடியுமாக தேவன் குமாரன் இயேசு தந்தாரு. அது மட்டும் வேத பிரமாணம் எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது? நீ விசுவாசித்து நடக்கணுமாக உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் வேதத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும், தியானிக்கணும். அதுமாதிரி பழைய ஏற்பாடுல அந்த பிரமாணத்தை சரியான முறையில் கையாள முடியல. ஆகத்தான் நித்தியமாக அருமையில புதிய ஏற்பாடு என்ன செய்யணும்? இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது வாசிக்க அது நம்மோடு பேசுது. ஏன்டா பழைய ஏற்பாடு நிறைவேற்ற முடியாத காரியத்தை புதிய ஏற்பாடு இயேசு நிறைவேற்றுகிறாரு. அதை நிறைவேற்றுகிறார் யாரு? இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறாரு. பழைய ஏற்பாடு பாவத்தை போக்காக மிருகத்தை என்ன பலி செலுத்தினா அந்த 14 மனுஷங்க என்ன இல்ல, நித்திய ஜீவன் இல்ல, அவன் மீட்கப்பட முடியல, அவன் பரிசுத்தமான வாழ்க்கை செய்ய முடியல, பரலோகத்தில் சேர முடியல. அவன் செய்யற பலியினாலே, அவன் செய்யற தான தர்மத்தாலே பலவை செய்ய முடியவில்லை. அதான் தேவன் நினைச்சிருக்காரு, தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை வளர்த்து அனுப்பி நமக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றி இருக்கிறார். இல்லையா? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட, ஒரு மனுஷன் பரலோகத்தை சேர, ஒரு மனுஷன் பாவமணி பெற, ஒரு மனுஷன் நித்திய ஜீவன் பெற என்னென்ன காரியம் செய்யணும் எல்லாத்தையும் செய்து முடித்தார். அதாவது சிலுவை. தேவனுடைய திட்டம், தேவனுடைய பிளான், தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய நிபந்தனை எல்லாம் கல்வாரி சிலையிலே நிறைவேற்றப்படுவது. கல்வாரி சிலையிலே பூர்த்தி செய்கிறார். யாரு?
இயேசு கிறிஸ்து. நாம் செய்ய முடியாதது, நாம் செய்கிற பலினால நாம் செய்ய முடியாத காரியத்தை அவரே நமக்கு அறிஞ்சிருக்காரு. பலியிடப்பட்டு அந்த காரியத்தை செய்து முடித்தார். அதான் சிலுவையில் கடையை சொல்றாரு, முடிந்தது, முடிந்தது. மனுஷன் தேவன் ராஜ்யத்தை சேவைக்கு என்னென்ன தடல் தகர்த்து என்னென்ன காரியம் செய்யலாத செய்து எல்லாவற்றையும் தன்னையே ஜீவப்பிழைவு பொறுத்து தம்முடைய விலையேற்ப ரத்தத்தினாலே, மாசற்ற ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து உலக மக்களுக்காக பலியிடப்பட்டு ரத்தம் சிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது உயிரோடு இருந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு இன்னும் எங்க இருக்காரு? நமக்குள்ள இருக்காருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு நமக்குள்ள இருக்கிறாரு. உயிர்த்தெழுந்த இயேசு நமக்குள்ள இருக்கிறார். சரிங்களா? இது எல்லா மக்களையும் அறிய வேண்டும், உணர வேண்டும். உலக வச்ச வேணும். பாருங்க, இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க அப்பா மரணம் இயேசு மரண நிமித்தமாக பாவம், மரணம், நரகம் மூன்று இணைஞ்சிருக்கிறது ஜெயித்திருக்கிறார். பாவத்தை போக்குவதற்காக வளர்த்த மக்கள் என்னென்ன காரியம் செய்கிறார்கள். ஆனா முடியாத காரியம். நாம் செய்கிற பலிகள், நாம் செய்கிற தர்மங்கள், நாம் செய்கிற ஜபங்கள், நாம் செய்ய இந்த காரியத்தை செய்தாலும் இணையது நேர்த்தி ஆக முடியாது. அதை வெற்றி தராது, ஜெயம் தராது. அது மேல் தோல்வி தான் காண முடியும், வெற்றி அடைய முடியாது. ஆகத்தான் இயேசு இறைஞ்சாரு சிலையில மரத்த நிமித்தமாக பாவம், மரணம், நரகம் மூன்றையும் ஜெயித்திருக்கிறார். பாவம், மரணம், நரகம் மூன்றையும் இடைஞ்சாக ஜெயித்திருக்கிறார். எங்க ஜெயித்தாரு? சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுது. சிலுவையிலே நம்முடைய மரணம் இணைது, மரணத்திலிருந்து என்ன மீட்கப்படுகிறோம், நரகத்திலிருந்து நாம் மீட்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து அந்த மூணு ஜெயிச்சிருக்கார். பாவம், மரணம், நரகத்திலிருந்து என்ன நாம் மீட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தை இயேசு நமக்கு செய்திருக்கிறார் குறித்து அந்த வேதத்துல நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்பதற்காக வேதத்தை தெளிவாக சொல்லப்படுகிறது. காரணம் அண்மையில ஒரே நேரம் மறுப்பதும் அதுக்கப்புறம் என்ன இருக்கு? நியாய தீர்ப்பு இருக்கு. யாரும் தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியாது. இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனா இருக்கட்டும், எந்த கூட்டத்தா இருக்கட்டும், எங்க போட்டு இப்படி வந்தாச்சு, ஒரு தப்ப முடியாது. ஒரே நேரம் மறுப்பதும் அதுக்கப்புறம் இருக்கு நியாய தீர்ப்பு சொல்லப்படுது. வேதத்துல சொல்லப்படுது. எபிரேயர் 9 அதிகாரம் 24 சொல்லப்படுது. அன்றையும் ஒரே தரம் மறுப்பதும் நியாய தீர்ப்பும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நேரம் மறுப்பதும் பின்பு எது? நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு மனுஷன் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யாரும் தப்ப முடியாது. ஆக இந்த உலகத்தில் இருக்கும் போது நீங்கள் நான் இணைஞ்சணும் ஆண்டவருடைய பட்டியல வேண்டும். ஆண்டவர் விசுவாசிகள் பட்டியல வேண்டும். அநேக மக்கள் இந்த ஞானமே இல்லை. யார் கடவுள் யாருன்னு அனைமக்கள் தெரியல. கடவுள் யாருன்னு தெரியல. ஒரே உதாரணத்தை நான் சொல்ல நான் முடிக்கணும் வாஞ்சிக்கிறேன். அண்மையிலே அந்த 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கலாம். இல்ல 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஊரோட பிள்ளைக்கும் வாசிக்க சொல்ல பாருங்க. அருமையிலே இஸ்ரவேல் தேசத்திலேயும் ஆனா 2 பேருமே என்ன ஆண் பிள்ளை பெற்றாங்க. ஒரு வாரத்துல 2 பேரும் ஆண் பிள்ளை பெற்றாங்க. சரி, இந்த ஒரு ஸ்திரீ அருமையிலே நல்ல தூங்கி நல்ல பிறண்டு நல்ல படுத்து தூங்கி இறைஞ்சிட்டா பிள்ளைய கொண்டுட்டா. கேட்டீங்களா? செத்து போச்சு. அசந்து பிறண்டு பிறந்தால பிள்ளை செத்து போச்சு. நடுராத்திரில இருந்திருக்கா, ஐயோ பிள்ளை செத்து போச்சு பார்த்த உடனே இணைச்சிட்டா. தன் பிள்ளை தூக்கி இணைச்சிட்ட
அந்த இன்னொரு சகோதரி இருக்காரு, அவளுடைய இவளுடைய பிள்ளை அங்க செத்த பிள்ளை அவ பக்கத்து படுத்துட்டு ஊரில் அவளுடைய பிள்ளையை தன் பக்கத்தை எடுத்துக்கிட்டார். பாருங்க, நல்லா புரிந்து வேண்டும். உலகத்தில் சத்துவான் பேசாம ஒருத்தன் கிரியை செய்கிறான். தேவன் இப்ப ஆளு செய்கிறாரோ அன்னைக்கு விரோதமாக பேசாம ஆளு செய்கிறான். அவன் மனப்படுத்தி விரோதமாக செய்கிறான். மக்களுடைய சிந்தனைகளை திசை திருப்பி மக்களுடைய அறியாமத்தை உண்டாக்கி மக்களை அழித்துவதற்காக உலகத்தில் பேசாத மிக ஜாக்கிரதை இருக்கணும். ஜாக்கிரதை இருக்கணும். ஒரே நேரம் மறைப்பது நியாயத்திற்கு நமக்கு மேம்பட்டிருக்கிறது. உலகத்தோடு கடந்து போனதுக்கு அப்புறம் யாரும் வர முடியாது, எதை சாதிக்க முடியாது. பாருங்க, அப்ப பாருங்க, அப்ப இந்த காரியம் காலில் என்னத்தின் உயிருள்ள பிள்ளைய எடுத்து பால் எடுத்து கொடுக்க பால் கொடுக்க ஐயா பிள்ளை செத்துதான் இருக்கு. அவன் கால் நல்ல நல்ல சூடு முடிச்சுக்கு அப்புறம் பிள்ளை பார்க்க அது அவ பிள்ளை இல்ல, அவ பிள்ளை எங்க இருக்கு? இன்னொருத்துடைய மடியில இருக்கு. அப்பதான் சொல்லுத செத்து போன வான் பிள்ளை உங்களுடைய ஏன் பிள்ளை சொல்லுதா. அவத்த இல்ல செத்து வான் பிள்ளை தான் ஏன் பிள்ளை இருந்துங்க. 2000 வாக்கு வந்துச்சு. 2000 வாக்கு வந்ததுக்கு அப்புறம் அருமையிலே இங்க இந்த வாக்கு எங்க போயிட்டு ராஜா சமுத்திரம் போயிட்டு போன அப்பா ராஜா சொன்னாரு, உயிர் ஒரு பிள்ளை செத்து வச்சு ஒரு பிள்ளை ஒரு வைக்கு உயிர் பிள்ளை 2 பேருமே போராடுகிறாங்க ஏன் பிள்ளைன்ட்டு. உடனே ராஜாவுக்கு ஆண்டு கொடுத்து ஞானத்தில் இணைஞ்சாரு. வாழை கொண்டு வச்சு பட்டத்தை கொண்டு அருளை கொண்டு வச்சாரு. போதும் கொண்டு வந்தாச்சு. போராட்ட ஆண்டு ராஜா சொன்ன உயிரோட பிள்ளை 2 வெட்டி பாதி அவருக்கும் பாதி இவங்க கொண்டு சொல்லிட்டான். யார் ராஜா சொல்லிட்டான். அல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும். உங்க ஆத்மா பாரத்தை பத்தி யாருக்கு பாரம் உண்டு? நம்ம படைத்த கடவுளுக்கும் பாரம் உண்டு. நம்ம சிஷ்ய தேவிக்கும் பாரம் உண்டு. பெத்த தாய்க்காக அவ பிறந்த ஐயோ என் ஆண்டவனே உயிரோடு பிள்ளை கொள்ளாதியும் உயிரோடு பிள்ளையே கொள்ளாதியும் அது அவளுக்கு கொடுத்தேன் சொல்ல நீங்க பேரோடு கண்ணையோட பிள்ளை சொல்ல அடரே ராஜாவே உயிரோடு பிள்ளையே கொள்ளாதீங்க, அது அவளுடைய கொடுத்துருங்க. இன்னொரு தெரிஞ்சல அவளுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் 2 பிறந்தபடி சொல்றா. பார்த்தீங்களா மக்களே, ராஜா கண்டிட்டான். ராஜா கண்டு வந்தான். உங்களுடைய பிள்ளை அவளுக்கு தான். பிள்ளை கொள்ளாங்க அவளுக்கு கொடுத்துச்சுனாலே அவதான் உண்மை தாய். பிள்ளை அவளுக்கு கொடுத்துச்சுனா அல்லேலூயா. நல்ல பிள்ளை தேவமக்களே, நான் இதை ஏன் சொல்றதை கேட்டா, இதுல இதே போலதான் உலகத்துல உலகத்தில் பிறந்த ஒரு மனுஷனுக்கும் யார் கடவுள் என்பதை முதல்ல புரிய வேண்டும், அறிய வேண்டும். நம்ம நேசித்து நமக்கு ஊரை தேசினாரு. நம் ஒவ்வொரு நாயகத்தில் பாதத்தில் அழைந்து போகக்கூடாது என்பதற்காக நமக்காக மரித்தாரு இயேசு. அவர் தாங்க மீட்பர் இயேசு, உலக ரட்சகர். அவர் தாங்க உலகத்தை மீட்க வந்த இயேசு. அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளபடிக்கு உனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் சொன்ன அந்த ஸ்திரீ போல உலகத்தை இணைஞ்சுதான் பிசாதான் எல்லாம் போய் அதெல்லாம் மாய இன்னைய மக்கள் இணைஞ்சுதான் திசை திருப்புதான். ஏன் யார் எங்க இருந்து வந்தா தெரியுமா? நம்ம எல்லாம் படைக்கிற மனுஷன் தேவனை மனுஷன் தேவனை படைக்கிறது முன்பாக தேவனை படைக்கப்பட்ட தூதன் தான். அவங்க தூதன் தான் தேவனை படைக்கப்பட்டான் தான். அவன் தேவனுக்கு விரோதமாக செயல்படுறதுனால அவன் சாத்தாம அவன் தள்ளப்பட்டாரு. உலகத்தில் அவன் ஆளுகை செய்திருக்கான். ஆக ஜாக்கிரதை இருக்க வேண்டும், கவனமா இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை பாருங்க, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம், நீதிமொழி 8ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிங்க. 35, 36. என்னை கண்டடைகிறான், ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தருக்கு தயவு பெறுவான். எனக்கு பாசி வேணும், தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாரும் மரணத்தை விரும்புகிறார்கள். மக்களே நல்லா கவனித்துங்க, என்னை வெறுக்கிற யாரும் மரணத்தை விரும்புகிறார்கள். பிள்ளைய பறிவிடுத்த பார்த்தீங்களா? எவ்வளவுக்குள்ள அவளை துக்கம் இருந்திருக்கும். ஐயோ என் ஆண்டவனே பிள்ளை கொள்ளாதுங்க அவளுக்கு கொடுத்தீங்க பார்த்தீங்களா? இதே போல அருமைகளே, நான்
ஒவ்வொருக்காக உலகத்தில் எல்லா மனிதர் ஒவ்வொருக்காக யாரா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் ஒரு மனித பாவத்தை போக்குறதுக்காக ஒரு மனித பாவத்தை மீட்டுவதற்காக கல்வாரி சிலர் இயேசு இணைஞ்ச உலக ரட்சகரா இணைஞ்சாரு. இணைஞ்ச பிறந்து இணைஞ்ச உலக தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் பலியானார். சிலுவையில் பலியானாரு. எல்லா மக்களும் மீட்டுவதற்காக இயேசு பலியானார். இயேசு பலியானார். இதான் அருமையிலே உண்மையான சிருஷ்டியின் தேவன், வானத்தின் உண்டாகிற தேவன், மனிதனை சிருஷ்டித்த தேவன், மனுஷனுக்காக மனுஷன் நேசிக்க தேவன், மனுஷனுக்கு ஒரு தியாகம் செய்த தேவன். யாரா சொல்லணுமா? வேற யாரும் சொல்லணுமா? நான் தான் வழி, நான் தான் சத்தியம் சொல்ல முடியுமா? தேவ ஆட்டுக்குட்டியாக உலக மக்கள் மீட்புக்காக கல்வாரி சிலையிலே தேவ ஆட்டுக்குட்டியை பலியிடப்பான்னு சொல்ல முடியுமா? தேவ மக்களே, இது மதம் இல்லைங்க, இது ரட்சிக்கும் வழி. தேவன் மனிதனுக்கு உண்டாக்கி இருக்க வழிகள். எப்படியாவது பரவ ராஜ்யம் மக்கள் நினைக்கணும், வந்து சேரணும். எப்படியாவது பாவமணி பெற்றுள்ளணும், எப்படியாவது இயேசுவை ஏற்றுள்ளணும், இயேசு விசுவாசி வேண்டும், அந்த ரட்சிப்பை பெற வேண்டும், அந்த பாவமணி பெற வேண்டும், அந்த பரவ சேர வேண்டும், அந்த கைலாசனை சேர வேண்டும் என்பதற்காக தேனிச்சிருக்காரு. அந்த உயிருள்ள ஸ்திரீ எப்படி தன்னுடைய பிள்ளைக்காக பறந்து பேசினாலும் அதே போல இன்னும் நமக்காக இயேசு என்ன செஞ்சிருக்காரு? சிலுவையிலே மரித்து நம்ம மீட்டுவதற்காக இவளை தியாகம் செய்திருக்காரு என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இது வேண்டாம்னு சொன்னா மரணம் சந்திக்கும். ஏன்னா பாவத்தை சம்பளம் மரணம். ஒரு வேலைக்கு ஒரு கூலி இருக்கு, அதே பாவத்துக்கு ஒரு கூலி இருக்கு. பாவத்தை சம்பளம் மரணம். அது எந்த மனுஷனா இருக்கட்டும். அது அருமையிலே இப்படி பெரிய சாக்கியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு இணைச்சிருக்காரு, தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகிய பாவத்தை பரிகாரியாக இயேசு வந்தார். உலக சிலுவையில் இணைஞ்ச எல்லா மக்களையும் மீட்டுவதற்காக ரட்சகராக வந்தாரு. மட்டும் நித்திய கொடுக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காரு. நானே வழி சித்தி சொன்னாரு. அப்படி அருமையிலே இயேசு ஏற்றுள்ளவர்களுக்கு என்ன உண்டு? என்னென்ன நித்திய ஜீவன் உண்டு. அப்படி நித்திய ஜீவனத்தை நமக்கு தந்திருக்கிறார். சிலுவையிலே பாடும் மரண சிலுவை நமக்காக. அது நீங்க ஒரு காரியம் மறந்து விடக்கூடாது. இயேசு செத்துவன கடவுள் சிலுவையை சம்பாதித்தாரு. உலக மக்களுக்கு மீட்பை சம்பாதித்தாரு சிலுவையிலே. அதோட முடிஞ்சு போகல, முடிஞ்ச சொன்ன முடிஞ்சு போகல. 3 நாள் எழுத்தாரு, ஊரோட இறந்தாரு. எதுக்கு? தான் சம்பாதித்த அந்த ரட்சிப்பை கொடுக்கிறதுக்காக உயிர்த்தெழுந்த இயேசு இன்னும் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். யாரும் நம்பிக்கிறாங்களோ, யாரும் விசுவாசிக்கிறாங்களோ, யாரும் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு என்ன பராமரிப்பை கொடுக்கிறாரு, நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. இன்னும் வாழ்க்கை அதிசார்பம் செய்கிறாரு. யாருக்கு? விசுவாசிக்கிறவங்களுக்கு. ஒரு பெரிய சாக்கியத்தை கிறிஸ்து இயேசு நமக்கு இணைஞ்சிருக்காரு. சிலுவையில இணைஞ்சிருக்காரு, சம்பாதிச்சு அது கொடுக்கிறதுக்காக 3 நாள் ஊரோட இருந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் இணைஞ்சிரு ஊர்ல இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். பரவாயில்லை. சிலுவை பாடு மரத்தை தியானிக்க வந்திருக்கேன்னா உண்மையாகவே கற்பனை செய்யலாம். நன்மைக்காக நன்றியத்தோடு துதிக்கும் தேவி சோதிக்கணும். நான் பெற்ற இந்த ரட்சிப்பை, நான் பெற்ற மீட்பை, நான் பெற்ற சமாளத்தை, நான் பெற்ற நித்திய ஜீவனை எழுதணும். பிறகு கொடுக்கணும், பிறகு கொடுக்கணும். வேறு வழி ஏற்று நான் தான் வழி, நான் தான் சத்தியம், தான் ஜீவன். ஏற்றுனா சரி, ஏற்றுல விட்டுருங்க. ஏற்றுனா சரி, ஏற்றுல விட்டுருங்க. யார்கிட்ட தர்க்கம் படவே கூடாது, தர்க்கம் வரக்கூடாது. அது நமக்கு உண்டாக காரியம் சொல்ல வேண்டிய கடமை. ஏற்றுல அவங்களுக்கு இருக்கும். என்ற நன்மை தீமையின் வைத்திருக்கிறேன், நீ தேர்ந்து கொண்டு சொல்லுகிறார். உனக்கு முன்பாக நன்மை தீமை வைத்திருக்கிறேன், நீ தெரிந்து கொள்ளு நீ சொல்லுகிறார். நான் சொல்லுகிறோம், கேட்டா சரி, கேட்கல விட்டு. அது யார்கிட்ட தர்க்க வாக்கம் படவே கூடாது. ஏன்னா எல்லா மக்களும் தேவன் மக்கள் தான். நிறைய அப்படிங்க புரியாம இருக்காங்க. நாம ஒரு காலத்தை அப்படிதான் இருந்தோம். அது கிருபையினால இணைஞ்சோம். விசுவாசம் வந்து ரசிக்கப்பட்டிருக்கு. விசுவாசம் ரசிக்கப்பட்டிருக்கு. இது உங்களால் உண்டான அல்ல, தேவனுடைய ஈவு. நாமெல்லாம் இது பெரிய நீதிமான இருக்கனால அவங்களோட நம்ம நீதிமான இருக்க ரசிக்கப்படவில்லை. ஏன் செய்யவில்லை? பாவில இருக்கீங்களே, விசுவாசத்தின் மூலமாக என்ன செய்யணும்? ரசிக்கப்படும். அவங்க இப்படி பெரிய சாக்கியத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு இணைஞ்சிருக்காரு. தியாக பலியை செய்து நம்மளை மீட்டிருக்கிறார். ஆக நம்ம நித்திய ஜீவன் உண்டு.
இதான் தேவன் செய்த பெரிய காரியங்கள். உலகத்திலே சூரியன் படைத்தாரே, அதை விட எல்லாத்தை விட தேவன் குமாரனையே உலக மக்கள் மீட்புக்காக சிலையில் பலி செலுத்தினாரே, அந்த பலி விலையேறப்பட்ட பலி. அந்த பலியை விசுவாசம் ஏற்றுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு. மரணம் இல்லை, மரணம் இல்லை. சரீரத்தில் மரணம் ஒண்ணே இருக்கு, மரணம். இன்னொரு மரணம் இருக்கு, இரண்டாம் மரணம், ஆத்ம மரணம். ஆத்ம மரணம் இருக்கு, இரண்டாம் மரணம் ஒண்ணு இருக்கு. ஆத்ம மரணம் யாருக்கு உண்டாகாது? பாவமடி பெற்றவர்களுக்கு இரண்டாம் மரணம் உண்டாகாது. ஆனா உலகத்தில் எல்லா மக்களும் இப்படி சமைக்கும், மரம் இப்படி சந்திக்கும், நமக்கு சந்திக்கும். ஆனா இரண்டாம் மரணம் ஒண்ணு இருக்கு, ஆத்ம மரணம். அந்த ஆத்ம மீட்டுவதற்காக தான் சிலுவையில் இணைஞ்சார் இயேசு, இணைஞ்சார் ரத்தம் சிந்தி நம்ம ஆத்மாவை மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால மரணம் முடியல, நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. அதாவது வேலை சொல்லுது, கிறிஸ்துவானவர் மைய நம்பிக்கையாக உங்களுக்கு இருப்பதே பரம ரகசியம். அல்லேலூயா. கிறிஸ்துவானவர் மைய நம்பிக்கை, நமக்கு மைய நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்கு? இயேசுவால் வருவாரு, நம்ம மீட்டு இயேசுவால் வருவாரு, எடுத்துக்கொள்ளப்படுவாரு, எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வாரு. அதான் நம்பிக்கை, அதான் நம்ம எதிர்காலம், அதான் சந்தோஷம். இந்த உலகத்தை பேச்சு மீது எந்த வருஷம் இருக்கணும், அவ்வளவுதான். சஞ்சலம், பாடு, துன்பம் இதெல்லாம் இருக்கதான் செய்யுது, போராட்டம் இருக்கதான் செய்யுது. ஆனா நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. கிறிஸ்துவால் மைய நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதை பரம ரகசியம். அந்த கிருபை சாகத்தை தேவன் தந்திருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து சிலுவை பாடு மரத்தை தொடர்ந்து நினைக்கலாம் தியானிப்போம். பெற்றுள்ள அந்த நன்மை கிருபை பிறருக்கு நினைச்சேன் கொடுத்து நினைச்சேன். மக்களை ஆதாயப்படுத்தீங்க, மக்களை ஆதாயப்படுத்த. ஒரு மனுஷனை ஆண்டத்தை கொண்டு பாவமடிப்பு ஒரு மனுஷன் பெற்றுட்டா அவங்க பரவத்தை போய் சேரும். பாவமடிப்பு இல்லாத பாவமடிப்பு பெறாதவா ஒரு மனுஷன் செத்த நரகத்தான் போவான். வேதம் அப்படிதான் சொல்லுது. பாவத்தோடு செய்யற பாவத்தோடு பாவத்தோடு வாழ்ந்து பாவத்தோடு மறைப்பான். அவன் எங்க போய் சேருவான்? நரகத்தான் போய் சேருவான். நம்ம உடம்பிறப்பா இருக்கலாம், நம்ம சகோதரி இருக்கலாம், சகோதரா இருக்கலாம், பிள்ளைகளை யாராவது இருக்கட்டும். எங்க இருந்து வந்தோம், எங்க இருக்கிறோம், எங்க போயிருந்த மனுஷன் அறியணும். ஆக ஆண்களே, தேவன் கிருபையாக நமக்கு வந்திருக்க இந்த நன்மைகளுக்காக முழு மனதோட நன்றி சொல்ல அப்படி தோணும், அப்படி தோணும். என் மகா பிரசித்தி விழாவை நன்றோடு துவைக்கிறது அன்றே இறங்கி சொல்கிறது. அன்றே பாவத்துக்கு பரிகாரியாக சிலையிலே பலியாடி ராஜா. அன்றே முக்கியம் உலகத்தில் எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே நீ ரட்சகராக பிறந்த ராஜா. ஆண்டவரே உலகத்தில் எல்லா மக்களுக்கும் நித்தியம் கொடுக்கிறதுக்காக எல்லாருக்காகவும் ஆண்டவரே நீ வழியா இருக்கிற ராஜா. நீ ஒரு வழியா இருக்கிற எல்லா மக்களுக்கும் ரட்சிக்காக அந்த இயேசுவை ஏற்றுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய அழிவில் என்று வேத தெளிவாக சொல்லப்படுகிறது. என்னை வெறுக்கிறவர்கள் யாரும் மரணத்தை விரும்ப சொல்லப்படுகிறது. ஒரே நேரம் மறிப்பதும் நேரத்தையும் சொல்லப்படுகிறது. அந்த ஒரே தெய்வ கிளை இருங்க. எப்படி அந்த வயசு ரெண்டே வயசு தான். ஆனா தந்த உயிரோட பிள்ளைக்காக எப்படி துடித்து ஆண்டவரே உயிரோட பிள்ளைய விட்டாதீங்க, அது அவளுடைய கொடுத்த மனம் பதை எப்படி பேசினாலும் அதே போல ஆண்டவரே எங்களுக்காக உலகத்திலிருந்து எங்களுக்காக கல்வாசிகளை ஜீவப்படுத்தி கோடாவுடைய சோதனை ஆண்டவரே, கோடாவுடைய சோதனை அருமையான சபை மக்கள் ஆசைப்படுறாங்க. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களும் ஆசைப்படுறாங்க. உமக்கு நிலத்திற்கே கிருபை வச்சிருக்காங்க. ஏன் அதனை செய்யறதுக்கு ஒரே வாழ்க்கை, ஒரே நேரம் மறிப்பதும் அடுத்த நியாயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதிலே நாங்கள் மனம் திரும்பி மாண்டராட்சி ஏற்க கிருவிச்சு பரிசாவளிலே கல்வி போட்டு செபிக்கிறாங்க. எங்களுக்கு அவர் தியாகம் செய்திருக்கிற கோடாவுடைய சோதனை நிறைய வானத்தின் உண்டாக்குற தேவனா இருக்கிறாங்க. நாங்கள் ஆராதிக்க தேவன், நீ சர்வ சிஷ்யன் தேவனா இருக்கிறேன், நீ மனித சிஷ்யன் தேவனா இருக்கிறேன், மனித நேசிய தேவனா இருக்கிறேன், மனிதருக்கு ஒரு மாதிரி தியாகிச தேவனா இருக்கிறேன், மனிதருக்கு நித்திய கொடுக்க சிலையிலே தேவ ஆட்டுடையாக பலியிடப்பட்டிருக்கிறாங்க. பலியினாலே மீட்டு இருக்கிற கோடாவுடைய சோதனை ரத்தத்தை மீட்டு இருக்கிறேன், மதத்தை வென்றிருக்கிறேன், பாதத்தை வென்றிருக்கிறேன். அன்றே எங்களுக்கு வெற்றி தந்திருக்க கோடாவுடைய சோதனை சத்திரிக்கா மக்கள் எல்லாம் ஆசைப்படுறேன். தொடர்ந்து அவர்கள் மக்கள் வளரட்டும். நல்ல வேத்தை வாசிக்கிட்டாரு, வேத்தன் புதிய நல்ல வாசிக்கிட்டாரு. சத்தியின் அடியை கிருவச்சரம் சேர்க்கிறாரு. அன்றே எங்களுக்கு நித்திய ஜீவனை குமார் மூலம் தந்திருக்க கோடாவுடைய சோதனை அன்றே நாங்கள் பெற்ற இந்த சந்தோஷ சமானத்தை பிறரும் பெற்றுள்ளதாக, பிறவும் பாமடி பெற்றுள்ளதாக கிருவச்ச வழிவகுத்த வேண்டும் செபிக்கிறாரு. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை ஆத்ம நஷ்டப்படுத்த லாபம் சொல்லுகிறார். இந்த உலகத்தோட செல்வத்தை விட, பொருளை விட, பதவியை விட, அந்தஸ்தை விட, வீட்டை விட, எல்லாத்தை விட மனித ஆத்மம் வேறு பெற்றது.
அந்த ஆத்மா ஈட அந்த உலகத்தில் ஒண்ணுமே சொல்லிக்கிறாய். ஆண்டவரே அந்த ஆத்மா ஆலைப்படுத்துகிறான், ஞானவான் புத்தி உள்ளவன் அறிவாளி சொல்லப்படுகிறாய். ஆண்டவரே தெய்வ கிருபை இறங்கி சேரை, ஆத்மா ஆலைப்படுத்த கிருபை செய்யும் சேரை. சத்தியக்கிழ மக்கள் ஆசைப்படுறோம் நம்முடைய கரக்குடைப்பதாக. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, அந்த எதிர்காலம் இருக்கிறது என்பதை நீர் எங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறீர். அதுக்காக செய்த பலன் தர வேண்டும் சொல்கிறேன். ஆண்டவரே எந்த போராட்டம் வந்தாலும் இந்த பிரச்சனை இருந்தாலும் உங்க சமூகத்தில் பின்வாங்கப்படிக்கு உண்மைக்கு நாங்கள் நிலைத்திருந்து அந்த பல்லவராஜ்ய சொந்தத்துக்கு ஒவ்வொரு தகுதிப்படுத்தும் சேரும். இந்த 2 நாட்டுக்களை தொடர்ந்து நாங்கள் சிந்திக்க போற இந்த சில பாடு மறந்து கொடுத்து தியானிக்கிற ஒவ்வொருவரும் ஆசையை பிறகு மக்கள் அது கூடி செய்ய வேண்டும் சேரும். தங்களை அப்புறம் சேராது. மீண்டும் இந்த உலகத்தினால் ஒரு நாள் வரப்போகிற ராஜா, இந்த உலகத்தில் வரப்போகிறீர். அனைவரும் வருகை வைக்காதே, கைவிடப்பட்ட நிலைமை எங்களுக்கு யாருக்கும் வரவே கூடாது ராஜா. வருகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், வருகளை ரகசிய வருகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ராஜா. அதான் நம்பிக்கை, அதான் எதிர்க்கான ராஜா, அதான் நித்தியம் ராஜா. ஆண்டவரே நித்திய ராஜ்ய சொந்தத்தை தகுதிப்படுத்தி கொடாக்குடி சேர்த்துரும். இந்த வருகிலே எங்களை ஆயத்தம் வந்து புத்தியுள்ள மனவாட்டி இருக்கு இந்த காணதக ஒரு கிருபையும் சேர்க்கிறேன். எங்களை நாங்கள் வஞ்சித்து விட அப்படிக்கு வேறு வாழ்த்து கீழ் நடக்க கிருபத்திலும் எல்லா தொழிலும் யாமுக்குண்டாக அந்த மக்கள் ஆசைப்படுறாங்க. அந்த ஸ்டீபன் ஆசை மனப்பிள்ளைகள் அந்த ஆசைப்படுறாங்க. இங்க வாழ்வில் சிவில்லாத ஆசை வைத்து சேர்க்கிறது. இந்த சமக்களை இன்னும் அதிகமாக ஆசைத்து சத்தியத்தை இன்னும் அதிகமாக பலனடைதாக பசமடைதாக அன்று கிருபைச்சம் சேர்க்கிறது. எல்லா தொழிலும் யாமை கொண்டாக இயேசு நாமத்தினால ஜெபம் பரிசுத்தாவே ஆமென். ஜெபத்தில் தடித்திருப்போம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட 2 நாட்கள் முதல் நாள் சமத்து வந்திருக்கிறோம். நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக, நம்முடைய பாவத்துக்கு மனஸ்தாப்படும்படியாக, நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு இன்னும் அதிகமாக அவரை தேடும்படியாக, நம் குடும்பமாக, திருச்சபையாக, கிராமமாக இந்த கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் காலங்களை அவர் இன்னும் அதிகமாக தேடும்படியாக, நம்முடைய பாவத்தை அடிக்க செய்து பாவத்தை மனஸ்தாபப்பட்டு அவர் நோக்கி பார்க்கும்படியாக சர்நாடு நமக்கு கிருபை கொடுத்ததுக்காக ஒவ்வொரு நாளும் சமத்தை காத்திருந்து சிறுவன் பாடுகள் நினைத்து நம்முடைய பாவங்களுக்கு நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிறுவன் மறித்ததை நினைத்து ஒரு நாளும் நான் பாவம் செய்ய மாட்டேன், நீ பரிசுத்தமாயிருப்பேன்னு சொல்லு. ஒரு சமத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? என்னாருள் நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் மேன்மை நஷ்டமே என்று நந்திய உள்ளத்தில் கை தலை காலிலும் மேதும் பேரன்பும் துன்பம் கலந்தே பாய்ந்தோடும் காட்சி போலுண்டு முடியும் காற்றதே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே கர்த்தரை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல பாடல்களை மறவாதே. கர்த்தர் உம்மோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று திரும்பி சொல்லுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு உங்கள் யாவருக்கும் நன்றி சொல்லுகிறேன்.